शुक्लांबरधरं विष्णुं चतुर्भुजं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ते. ரைட்டா? அடுத்தது. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Bismillahirrahmanirrahim. Inshallah sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad ya Rabbi sallallahu alaihi wasallam. La ilaha illallah Muhammad Rasulullah. Inshallah. எல்லாருக்கும் நன்றி. ஹரிகரனுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு ரொம்ப அற்புதமான கதை. கிருஷ்ணகுமார் வந்து ரொம்ப நல்ல கதை சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமாக இதில் நான் வியக்கிற நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். உங்களோட பிளெஸிங் தேவை. கண்டிப்பாக அந்த படம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு அற்புதமான கதை. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும். ஹரிஹரன் பற்றி சொல்லணும்னாக்க ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி. அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவாக, அவ்வளவு அழகாக அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க. முதல் படம். நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல நல்ல படங்களாக பண்ணணும். எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வர முடியல, இருந்தாலும் வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். எக்ஸலண்ட் கதை. நீங்கள் எல்லாமே நான் கதை கேட்டேன், உங்களோட அசோசியேட்டை. எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு எனக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டீமுக்கே, டோட்டல் டீமுக்கே, எல்லாருக்கும், மேடையில் என்னோட நடிக்க போகிற எல்லா நடிகர்களுக்கும், விதார்த்துக்கும், பப்ளுக்கும், அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 50 வருஷமாக சினிமாவில் நிறைய தோல்வியை பார்த்தவனா, இப்போ 24வது படம் எனக்கு இது அனிமலுக்கு அப்புறம் என் டைம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு முதல் சைன் என்ன அப்படின்னா, மொத்த மீடியா இங்கே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. ஒரு நல்ல டீம், நல்ல ஸ்டோரி, நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர், அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. ஸோ என் டைம் நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங். எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது பார்க்குறது. ஸோ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் போய் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் கதை சொல்லும்போது என்னை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த கதையை கேட்டுட்டு அவங்க சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யா, இது எல்லாத்துக்கும் மேலே என்னை நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹரி ப்ரோக்கு என்னோட தேங்க்யூ நான் சொல்லணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவர் தான், தென் ஒன்லி எல்லாமே. ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை டீம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல டீம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்தில் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும் போது. ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் டைரக்டர் பயங்கர டேலண்டட். புது டைரக்டராக இருந்தால் கூட அவர் கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்திடுச்சு அவர் மேலே. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த நியூ ப்ரொடியூசர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் டைம்லேயும் அதே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வெரி ஹாப்பி டு பி ஹியர். வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி குவியம் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷனில் நானும் பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹரி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாகவே பயங்கர ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பர்சன். ஸோ கதை சொல்லும் போதே ஒரு ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஃபுல் படமே அப்படியே நரேட் பண்ணும்போது ஃபுல் இமேஜினேஷனாகவே கிளியராக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ரொம்ப மகிழ்வான தருணம். வாழ்த்துக்கள் தம்பி ஹரி, அப்புறம் தம்பி கிருஷ்ணா. ஒரு 10 வருடமாகவே எனக்கு தெரியும் அவங்கள. இந்த படத்தில் எனக்கு சொல்லணுன்னா
திரைக்கதை அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு நுட்பமான திரைக்கதை அமைப்பு. அதை நான் இப்போவே சொல்கிறேன். ஆமாம், அதற்கேற்ற போல பாடல்களுமே அதுவும் இசையும் சேர்த்து நுட்பமான மனித உணர்வுகள் இருக்கு இல்லையா, மனித உணர்வுகள் வெளியே தெரியாத நுட்பமான உணர்வுகளை எல்லாமே இசையும் பாடலும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இடங்கள் திரைக்கதைக்குள்ள இருக்குது. அதை இப்போ என்னால் சொல்ல முடியும். ஆகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனையாலும் நிச்சயம் அந்த படத்தில் வரும். இசையும் அதே போல் நிறைய உலக இசையெல்லாம் கோரக்கூடிய திரைக்கதை அது இருக்கிறதுனால நிறைய இசை இந்த படத்தில் வரும். நிறைய ஜோனஸ் இந்த இசையில் கிடைக்கும். மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இந்நேரத்தில் தமிழ் நம்ம எல்லோரையும் வாழ வைக்கும். நன்றி. இது ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஒன்று ரொமான்ஸ், இன்னொன்று த்ரில்லர் அண்ட் another ஒன் ட்ராமா. ஸோ அது ஸ்லோலி பிளெண்ட் ஆகி டுவர்ட்ஸ் தி எண்டில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி என்னங்கிறது தான். இல்லை, ஹைப்பர் லிங்க்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து லிங்க் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு கேரக்டர்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அது அந்த கதையை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகும். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். சாரி, குவியம் ப்ரொடக்ஷன்ஸ். குவியம்ங்கிறது ஃபோக்கஸ். ஸோ குவியம் ப்ரொடக்ஷன்ஸ். நிச்சயமா மாறும் சார். உங்களுக்கே டைம் நல்லா இருக்கு பாருங்க. இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. இதுவே ஒரு காட்டுதில்ல. நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். உங்க எல்லாரும் ஒன்று சேர்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஓகே, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த ஈவெண்ட்டே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரு அருமையான கதை, அருமையான ப்ரொடியூசர், அருமையான டீம் அமைகிறது வந்து அதுவே லக் தானே, அதுவே நல்ல டைம் தானே. ஸோ இந்த நான் எடுத்துட்டேன் சார். ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கியிருக்கேன், பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன். ஸோ நிச்சயமாக சம்பளம் எடுத்திருக்கேன் நான். சொல்லுங்க. இல்லை, இந்த கேள்வியே வந்து நீங்கள் வந்து டைரக்டர்ஸ்ட்டை தான் கேட்கணும். எனக்கு அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்ல கேரக்டராக இருந்தாக்கா அதை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னுடைய குவியம் இருக்கும் இல்லையா, ஃபோக்கஸ். நான் என்ன சொல்கிறேன், இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பண்ணாமல் இல்லை. கேரக்டரோடு சேர்ந்த காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லேயும் வந்து காமெடியும் பண்ணுறேன், அதே கேரக்டராகவும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். அது அந்த மாதிரி கொடுக்குற டைரக்டர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, இல்லை, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறேன். அது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க, சத்யராஜ் சார், இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். அவங்க எல்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. முதல் நாள் பூஜைக்கு வராமல் இருந்துடக்கூடாதுன்னு தலையை காட்டிட்டு போயிடலான்னு. அதனால் எல்லாரும் மன்னிச்சுங்க, லேட்டாக வந்துருங்கன்னு அங்கே ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ கிளம்பிடுறேன் சார். ஆமாம். இல்லை, நீ படம் நான் அது அங்கே ப்ரெஸ் ஷோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அங்கே நம்ம படம் பார்த்துட்டு பேசலாம். அங்கே பேசுவாங்க, பேச நிறையா இருக்குது. நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஏன்னா ஹாட்ஸ்பாட்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ரோல் இருக்கும். கண்டிப்பாக நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அந்த வரிசையில் இது இருக்கும். நல்லா இருந்தது, நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணணும், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும்.